வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பசியால் முந்திரி பழம் பறித்தவர் சுட்டுக்கொலை. இலங்கையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். வைத்தியசாலையில் அலட்சியத்தால் தாயும் சிசுவும் மரணம். வைத்தியர்கள் மீது குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு அபராதம். கிளிநொச்சியில் மின்சாரம் தாக்கி 23 வயது இளைஞன் உயிரிழப்பு. கையடக்க தொலைபேசியால் ஏற்பட்ட விபரீதம். மனைவியின் கையை வெட்டிய கணவன். சுரேஷ் அலேவுக்காய் நாமல் செய்த பூஜை. கிளிநொச்சி இளைஞன் சங்கீத்தன் தொடர்பிலும் சபையில் கேள்வி. கச்சா எண்ணெய் விலையில் மாற்றம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா வான்வழி தாக்குதல். விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பொருள் கொண்ட பாடலை பயன்படுத்திய அரசியல்வாதிகளை விட்டுவிட்டு கிளிநொச்சி இளைஞன் சங்கீத்சனை கைது செய்தமை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பொருள் கொண்ட பாடல்களை பயன்படுத்தினர். விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பொருள் கொண்ட பாடல்களை குறித்த அரசியல்வாதிகள் அதிகமாக பகிர்ந்து வந்த நிலையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவர்கள் இன்னும் ஏன் கைது செய்யப்படவில்லை? ஆனால் அதே போன்ற பாடலை பாடினார் என்பதற்காக கிளிநொச்சி இளைஞன் சங்கீத்தன் தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தமக்கு சார்பான வகையில் இந்த அரசாங்கம் சட்டத்தை பயன்படுத்துகிறது, அதற்கு அனுமதிக்க முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவையில் கையடக்க தொலைபேசியின் காரணமாக ஏற்பட்ட தகராறு காரணமாக மனைவி மீது கணவன் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். தம்பால பகுதியில் கணவர் அயல் வீட்டிலிருந்து திருடி வந்த கையடக்க தொலைபேசியை மனைவி மீண்டும் ஒப்படைக்கச் சென்றதால் ஏற்பட்ட தகராறு முற்றியதில் கணவன் தனது மனைவியின் 2 கைகளையும் கத்தியால் வெட்டியுள்ளார். இச்சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றது. பலத்த காயமுற்ற 35 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாய் பொலனறுவ பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக புலஸ்தீபுர போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபரான கணவன் அயல் வீட்டிலிருந்து கையடக்க தொலைபேசி ஒன்றை திருடி அதை விற்பனை செய்ய முயன்றார். இதை அறிந்த மனைவி அந்த தொலைபேசியை மீண்டும் உரிய வீட்டில் ஒப்படைத்தார். இதனால் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதையடுத்து கோபமுற்ற கணவன் மனைவியின் 2 கைகளையும் கத்தியால் வெட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகேங்கனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாயும் அவரின் பிறந்த பெண் சிசுவும் உயிரிழந்துள்ளது. கசலக்க மினிபே பகுதியைச் சேர்ந்த 42 வயதிற்கு HM ஸ்வர்ணமலா என்ற 2 பிள்ளைகளின் தாயை உயிரிழந்தார். அவர் ஆடை தொழிற்சாலையில் ஊழியராக பணிபுரிகிறார். 3வது பிரசவத்துக்காக கடந்த 25ஆம் தேதி மகேங்கரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். 26ஆம் தேதி முற்பகல் 11 மணியளவில் பெண் குழந்தை ஒன்றை பிரசவித்துள்ளார். சிசேரியன் மூலம் குழந்தை பிரசவிக்கப்பட்ட பின் தாயின் நிலைமை கவலைக்கிடமாகியுள்ளது. உடனடியாக அவர் பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் 11 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 6ஆம் தேதி அதிகாலை 5:45 மணியளவில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கரைப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மன்ராசி நகரில் உணவகம் ஒன்றை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் விற்பனை நடவடிக்கையை போலீசார் முறியடித்துள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் அக்கரைப்பத்தனை போலீசாரும் புலனாய்வு பிரிவினரும் இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது குறித்த உணவகத்தில் இருந்து ஐஸ் போதைப்பொருளுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நுவர்லியா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு ஒருவருக்கு 6000 ரூபாவும் மற்றவருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்து விடுதலை செய்யப்பட்டதாக அக்கரைப்பத்தனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். வனாத்துவெல்ல பகுதியில் துப்பாக்கியால் சுடப்பட்டு நபரொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று முன்தினம் அதிகாலை 1:30 மணிக்கு வனாத்துவில்லு கரதீவு பகுதியில் உள்ள முந்திரி தோட்டம் ஒன்றில் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் அத்துக்கோரலுக்கு பிரதீப் சுசாந்த என்ற 38 வயதுடைய நபரொருவரே உயிரிழந்தார். சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான கரதீவு பகுதியில் அமைந்துள்ள முந்திரி தோட்டம் அறுவடைக்காய் நபரொருவரால் குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முந்திரி தோட்டத்தை பாதுகாப்பதற்காக குத்தகைக்காரரால் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை தோட்டத்தில் ரகசியமாக நுழைந்து முந்திரி பறிக்க முயன்ற நபர் ஒருவர் மீது பாதுகாவலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக புத்தளம் தள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி நாதன் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் கடைச்சல் தொழிலகத்தில் தொழில் புரிந்து கொண்டிருந்த இளைஞன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றது. கிளிநொச்சி நகரத்தைச் சேர்ந்த சிவகுருநாதன் சாரங்கன் என்ற 23 வயது இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞனின் சடலம் தருமபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. ஓமான் கடற்பரப்பில் ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக இது நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. சற்று நேரத்துக்கு முன்னர் இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் ஓமான் கடற்கரை அருகில் அமெரிக்க ராணுவத்தின் அபாச்சி ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இது தற்காப்புக்காக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அமெரிக்க அதிகாரி ஒருவர் இந்த தாக்குதல்கள் ஈரானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக நடத்தப்பட்டதோடு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தற்பொழுது நிலவும் பேச்சுவார்த்தைக்கு இது தடையாக இருக்காது என்று அமெரிக்கா நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட தாக்குதல்கள் மூலம் ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் அமைந்துள்ள வான் பாதுகாப்பு மற்றும் ரேடர் அமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் பல தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்றும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த ஹெலிகாப்டர் திங்கட்கிழமையன்று ஈரானின் ஷாக்கெட் ட்ரோன் மூலம் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதுடன் அது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலா அல்லது தற்செயலாக நடைபெற்றதா என்பது தொடர்பில் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகளுக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதுடன் அவர்கள் அமெரிக்காவின் ஆளில்லா ட்ரோன் படகு மூலம் மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிசக்தி சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இன்று அதிகரித்துள்ளது. அதற்கமைய இன்று காலை 6:40 மணியளவில் WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 88.95 அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்ததோடு இது 0.85% வளர்ச்சியாகும். பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் பெரல் ஒன்றின் விலை $92.33 உயர்ந்துள்ளதோடு இது 0.96% அதிகரிப்பாக பதிவாகியுள்ளது. இருப்பினும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மார்பன் கச்சா எண்ணெய் பெரல் ஒன்றின் விலை $88.24 வரை குறைவடைந்துள்ளதோடு இது 3.98% வீழ்ச்சியாக காணப்படுகின்றது.